friends, today recipe வந்து garlic rice பூண்டு சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்தறலாம். ரைஸ் 1 கப், கருவேப்பிலை, சால்ட், கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன், பூண்டு ஒரு 10 பல்லு எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா இது பூண்டு சாதம்னால பூண்டு அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம், அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. பூண்டு சாதம் வந்து நிறையா பெனிஃபிட் உள்ளது. அது வந்து ஹெல்த்தானது, நல்லா உடம்பை வந்து குறைக்கிறதுக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது பூண்டு. இப்போ வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பூண்டு சாதம் வந்து இது ஒரு டிஷ் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து சேர்த்துக்குவாங்க. அதே போல் ஃபீட் பண்ணுறவங்களுக்கும் இப்போ வந்து பால் சுரக்கணும் அப்படின்றதுனால இந்த பூண்டு சாதம் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்கும். அப்புறம் வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் சளி பிடிச்சா வந்து இந்த பூண்டு சாதம் வந்து சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரம் அவங்களுக்கு வந்து சளி பிடிக்கிறது வந்து சரியாக போயிடும். ஸோ அதனால் இத்தனை பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்கிறனால இப்போ இந்த ரெசிபியை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படி செய்கிறதுன்னு இந்த ரெசிபியில் பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சு ஒரு வானல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த கடுகு உளுந்து அதில் போட்டுக்கோங்க. நல்லா வந்து கடுகு வந்து பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டையும் போட்டு வதக்கிடலாம். அதை நல்லா வந்து வதக்கிடுங்க. ஏன்னா வந்து பூண்டு காரம் அடிக்கும்ல, ஸோ அதனால் வந்து நல்லா வதக்கிட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம். நம்ம வந்து வெரைட்டி ரைஸ் செய்யும் போது இதுவும் ஒரு சாரம் வந்து செய்யலாம். இது எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க ரொம்ப இஷ்டப்பட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. ஃபஸ்ட்டு இப்போ வந்து அந்த கருவேப்பிலை போட்டிங்கன்னா தீயாது, நல்லா அந்த வாசனை இருக்கும்.
நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 கரண்டி போடணும். உப்பு கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப. இது நல்லா வந்து கிண்டி விடுங்க. இது ஒன்றாகட்டும். அடுப்பில் ஹையாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் போட்டுட்டு நான் காட்டுறேன். ஓகேவா? வாவ், செமையாக ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனை ரைஸில். இது மாதிரி நல்லா அந்த மசாலா வந்து இதில் பரட்டுற மாதிரி நல்லா வந்து இதை பரட்டி விட்டுக்கோங்க. சிம்லே வச்சுக்கோங்க. இதை வந்து தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.